गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து மேஷ மாதம் சித்திர மாதம். கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திதி. நட்சத்திரம் இன்னைக்கு காலம்பரை மூல நட்சத்திரம் 10 மணியோடு முடிஞ்சுடுத்து. இப்பொழுது பூராட நட்சத்திரம். நல்ல அமிர்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 56வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். பட்டதிரி நாராயண பட்டதிரி ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்களெல்லாம் சுருக்கி எழுதின்னு வந்தவர். கிருஷ்ணனுடைய லீலைகள் பால லீலைகளை வர்ணிக்கும் பொழுது முக்கியமான ஒரு கட்டம் காளிய நர்த்தனம். காளியன் மேலே சுவாமி நடனமாடி காளியன்கிற ஒரு கொடிய பாம்பை அவனுடைய கர்வத்தை அடக்கி அவனை யமுனை நதி மடுவிலேருந்து வேறு இடத்துக்கு நீ போகணுங்கிறதாக சொன்ன வைபவம் அதை 3 தசகங்களில் வர்ணிக்கிறாள். 54, 55, 56 இந்த 3 தசகங்களில் அதை வர்ணிச்சிருக்காள். இதற்கு முன்னாடி நம்ம 2 தசகங்களை பார்த்துட்டோம். இப்பொழுது இந்த காளியனுடைய கதை இருக்கே அதனுடைய பூர்த்தி. பகவான் இந்த காளியனை ஷோர்வடைய செய்து அவன் மேலே டான்ஸ் ஆடி அவனுடைய கொட்டத்தை அடக்கி அவனை அனுகிரகம் பண்ணி இனிமே உனக்கு கருடனால் உபாதை ஏற்படாது, நீ போய் ரமணக்கம்ங்கிறதான ஒரு தீவு இருக்குது, அங்கே போய் நீ வசிக்கணும்
உன்னுடைய பத்னிகளோட கூடன்னு சொல்லி அனுப்பிச்சாள். அதிலிருந்து யமுனை நதி மடுவில் பசுக்களுக்கும் இடையர்களுக்கும் இந்த கொடிய விஷப்பாம்பினால் ஒரு உபதிரவம் இல்லாமல் இருந்தது. அதை இந்த 56வது தசகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே காளீயமர்தனே பகவத் அனுகிரக வர்ணனம் இதி ஷட்பஞ்சாசம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. ருச்சிரகம்பித குண்டலமண்டலஹ சுச்சிரமீஷனனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபிசுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. பட்டதிரி சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா, நீ இந்த காளியன் மேலே உயரக்க ஒரு மரத்துலேருந்து அந்த மடுவில் குதித்த பொழுது காளியன் வெளியில் வந்தான். கோபத்தோடு கூட அவனுடைய 1000 தலைகள் வெளியில் நீட்டிண்டு விஷத்தை கக்கின்னு வந்தான். அப்பொழுது அவனுடைய தலை மேலே நீ ஏறி உன்னுடைய குஞ்சு காலால் அது மேலே டான்ஸ் ஆடினியேன்னு சொன்னாள். அதை இந்த இடத்துல சொல்கிறாள். ருச்சிர கம்பித குண்டல மண்டலஹா. கம்பிதம்னா அசையிறதுன்னு அர்த்தம். ருச்சிரம்னா அழகாக இவர் டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி அவர் காதுகளில் குண்டலம் போன்றிருக்காள் கிருஷ்ணன். அது இப்படி ஆடுறதாம். ருச்சிர கம்பித குண்டல மண்டலஹா சுச்சிரமீஷனனர்த்தித பன்னகே. ஹே பகவானே, ஈஷா, ஏ குருவாயூரப்பா, நீ ரொம்ப அழகாக அந்த பன்னகம், அந்த பாம்பு இருக்கே, அந்த பாம்பனுடைய பல தலைகள் இருக்குது, அது மேலே உன் கால்களை வச்சு நீ டான்ஸ் ஆடினே, அழகாக ஆடினே. அது எத்தனை நாள் ஆடினே? சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் ஆடி முடிக்கலை. சுச்சிரம், ரொம்ப நாள் ஆடினே. அவனுக்கு களைப்பு தட்ட முடியாக அவன் மேலே குதின்னு குதிச்சேன் அவன் தலையில். சுச்சிரமீஷனனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபிசுந்தரம். நீ இவ்வாறாக காளியன் மேலே நர்த்தனம் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுட்டு ஆகாசத்தில் தேவதைகளெல்லாம் நின்றுண்டு அவள்லாம் அப்படி துந்துபிங்கிற வாத்தியம், ஒரு ட்ரம், அது அப்படியே வாசிச்சுட்டு இருந்தாள். உன்னுடைய நடனத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா டான்ஸ்னால் அதுக்கு தாளம் போடணும், அதுக்கு தேவதைகள்லாம் உயரக்கே அழகாக தாளம் போட்டுருந்தாள். அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. அழகான தேவலோகத்து சுந்தரிகள், தேவலோகத்தில் இருக்கப்பட்ட தேவிமார்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இசையை பாடினார்கள். அப்படி தேவதைகள் உயரக்க எல்லாரும் பாடுறாள், அதுக்கு தாளம் போடுறாள் துந்துபிங்கிற வாத்தியத்தில் அழகா. அப்போது சுவாமி ரொம்ப அழகாக ரொம்ப நாழி காளியின் மேலே நடனம் ஆடினாலாம். அதை இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். ஏ குருவாயூரப்பான்னு சொல்லி வர்ணிக்கிறாள். ருச்சிர கம்பித குண்டல மண்டலஹா சுச்சிரமீஷனனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. பேர்பட்ட அழகான முதல் ஸ்லோகம் இது. 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ ரொம்ப நாழி நீ இந்த காளியன் மேலே நர்த்தனம் ஆடின்னு இருக்கும்பொழுது ரொம்ப அழகாக உன் கைகளெல்லாம் கொட்டினே. அப்போ உன் கையெல்லாம் கொட்டி நீ நடனம் ஆடும்பொழுது காளியன் என்ன பண்ணுவன், அப்படி ஒவ்வொரு தலையாக தூக்குவன். எந்த தலைகளெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அது மேலே ஆடி அது களைச்சி போச்சோ அது உள்ளே போயிடும். அவனுக்கு எங்கே சக்தி இருக்கோ அந்த தலையெல்லாம் வெளியில் கொண்டு வருவான். அப்போ எதெல்லாம் இந்த தலை உயரவாக இருக்கோ அது மேலே நீ ஜம்படிப்ப. நீ இந்த கீழே தணிஞ்சிருக்கிற தலைகள் இருக்கே, அதுலேருந்து உன் காலை தனியாமல் உயர தூக்கி இருக்கிற தலை மேலே வச்சு நீ நடனம் ஆடுவேன்னாள். இது எப்படின்னா, பியானோ வாசிக்கிறத அங்கே நிறையா கீஸ் இருக்கும். எந்தெந்த கீயெல்லாம் உயரக்க இருக்கோ அது மேலே தான் கையை வைப்பன். அதை வச்சு அமைக்கணுன்னே அப்புறம் அமுங்கின கையில் வச்சுட்டே இருக்க மாட்டான், அதை எடுத்துருவான். அப்படி சுவாமி பியானோ மாதிரி அந்த 1000 தலைகள் மேலே கீழே குனிஞ்ச தலைமையிலேருந்து காலை எடுத்து நிமிர்ந்த தலைமையில் வச்சு நடனம் ஆடினாராம். இதில் என்ன உத்பிரேக்ஷன்னா, எப்பொழுது எந்த தலைகளெல்லாம் கர்வம் அடங்கி நம்ர புத்தியோட நமஸ்கார புத்தியோட கீழே தணிஞ்சு போச்சோ
அதை விட்டார் சுவாமி. எதெல்லாம் கர்வத்தோடு தலை தூக்கி இருக்கிறானோ அந்த தலை மேலே குதிச்சாளாம் சுவாமி. அதை சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். நமதி யத்யதமுஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னதம் உன்னதம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியஹரதா கரதால மனோகரம். எந்தெந்த தலைகளெல்லாம் குறிஞ்சி நமத்தி குறிஞ்சி போய் கீழே நம்மற புத்தியோடு கூட கீழே இறங்கித்தோ அதெல்லாம் பரிவிகாய அதெல்லாம் நீ விட்டுவிட்ட. அதுலேருந்து உன் காலை எடுத்து டபார்னு ஏறி குதிப்ப. எந்தெந்த தலையில் குதிப்பேள்? உன்னதம் உன்னதம். எந்த தலைகள்லாம் நிமிர்ந்து கர்வத்தோடு இருக்கோ அந்த தலை மேலே உன் காலை வச்சு நீ நடனம் ஆடுவே. அப்படி ஆடும் பொழுது உன் குஞ்சு காலை எடுத்து தூக்கி வச்சு நீ ஆடுறத கைகள்னால நீ கொட்டி தாளம் போடுவே. நீ கரத்தால மனோகரம், ரொம்ப அழகாக தாளம் போடுவேங்கிறாள். நமதி யத்யதமுஷ்ய சிரோஹரே பரிவிகாய ததுன்னதம் உன்னதம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியஹரதா கரதால மனோகரம். கையால் தட்டி தாளம் போட்டுண்டு தலையை அசிச்சு கால்கள்னால ஒவ்வொரு தலையிலேருந்தும் குதிச்சுன்னு போனேன். கீழே தொங்கி இருக்கிற தலையை விட்டுவிட்டு நிமிர்ந்து இருக்கிற தலைக்கு மேலே ஏறினேங்கிறாள். என்ன பகவான் அந்த காளியனுடைய கர்வத்தை முழுவதும் அடக்க வேண்டும் என்பதற்காக அப்படி பண்ணாள் சுவாமி. அதை இந்த அழகா 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். நமதி யத்யதமுஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னதம் உன்னதம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியஹரதா கரதால மனோகரம். இப்படி அழகான 2வது ஸ்லோகம் இது. 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா, நீ ஆடும் பொழுது காளியனுடைய தலைகளெல்லாம் கீழே இறங்கித்து அவனுடைய பாரம் தாங்க முடியாமலும் உன்னுடைய உபதிரவம் தாங்க காலால் அதை போட்டு நெசிக்கினே. நீ அந்த நெசிக்கலை தாங்க முடியாமல் தலைகள் அவன் படம் எடுத்து தலையை கொண்டுறதே வெளியில் அதெல்லாம் கீழே போச்சு. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவன் தலையில் ரத்தம் கட்டிட்டு ரத்தம் வெளியில் வர ஆரம்பிச்சுது. அதனால என்ன ஆச்சுன்னாள், யமுனா நதி முழுக்க செவந்து போயிடுத்துனாள். அந்த ரத்தம் கீழே கொட்டுறது காளியின் தலையிலேருந்து அது அப்படின்னாள். அப்போது எல்லா தலைகளையும் அவன் காளியன் கீழே இறக்கிவிட்டான். ஏன்னா ஒரு தலையும் மேலே வர முடியாமல் அவனுக்கு சக்தியே இல்லாமல் போயிடுது. அப்பொழுது அவனுடைய பத்னிகள்லாம் வந்து சுவாமியினுடைய காலை பிடிச்சுட்டாளாம். அதை 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே கலித சோணித சோணித பாதசி பணிபதௌ அவசீததி சன்னதா ததபலா தவ மாதவ பாதயோः. த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே த்வத அவபக்ன, உன்னால் நெசிக்கப்பட்டான். தலையெல்லாம் நெசிக்கினேன் உன் காலால். குஞ்சு காலாக இருந்தாலும் நல்ல பாரத்தோடு கூட அவனை நெசிக்கினேன். விபுக்ன, அதனால் நிறையா காயம்பட்டது. பணாகணே, அவனுடைய தலை அந்த படம் இருக்கே தலை இருக்கே அதெல்லாம் ஒரேடியாக காயம் ஏற்பட்டது. அதனால் கீழே வந்து அவன் தலையை சக்தியெல்லாம் போய் அவன் தலையெல்லாம் கீழே தொங்க ஆரம்பிச்சுடுத்து. விபுக்ன பணாகணே கலித சோணித சோணித பாதசி, தலை முழுக்க ரணம் ஏற்பட்டு அந்த ரணத்தினால ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது. அந்த ரத்தத்தினால அந்த நதி முழுக்க சிவந்து போச்சு, ஷேப்பு கலரில் போயிடுத்து. சோணித சோணித பாதசி த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே கலித சோணித சோணித பாதசி பணிபதௌ அவசீததி சன்னதாக. அவசீததி, அவன் ரொம்ப களைச்சு போயிட்டான். பணிபதௌ, லீடரான பாம்பு இருக்கானே காளியன், அவன் ஒரேடியாக களைச்சி போய் கீழே தொங்க ஆரம்பிச்சுடுத்து. சன்னதாக, கீழே போய் ஒரேடியாக கீழே நமஸ்காரம் பண்ணுற மாதிரி விழுந்துட்டான். சுவாமியினுடைய பாரம் தாங்க முடியாமல் 1000 தலையும் கீழே குறிஞ்சின்று சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணானாம்.
பணிபதௌ அவசீததி சன்னதாக தத் அபலாக தவ மாதவ பாதையோஹோ. அப்பொழுது அவனுடைய பத்னிகள் எல்லாரும் ஓடி வந்தாள். ஓடி வந்து உன் கால்களில் விழுந்து சரணம் சரணம்னு விழுந்தாளே, ஏ குருவாயிரப்பான்னு சொல்லி 3வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். त्वदव भग्न विभुग्न फणागणे गलित शोणित शोणित पाथसी फणिपतौ अवसीदति सन्नताः तदबलात् तव माधव पादयोः. அழகான இந்த 3வது ஸ்லோகம் இது. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இந்த காளியினுடைய பத்னிகளுக்கெல்லாம் உன்னை பற்றி முன்னாடியே தெரியும், உன்னுடைய புகழ்களெல்லாம் அவள்லாம் முன்னாடியே கேட்டுன்னு தெரிஞ்சுருக்காள். இப்போ நீ இந்த நர்த்தனம் ஆடுறதுனால தான் அவளுக்கு தெரியுங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே அவள் காதில் நன்னா விழுந்திருக்கு. உன்னுடைய பெருமையும் உன்னுடைய யசஸும் அவளுக்கு நன்னா தெரியும். அப்படி இருந்தபொழுது கூட அவள் என்ன பண்ணாள், மறுபடியும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள், உன்னை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாள். அவள் ஸ்தோத்திரம் பண்ணது எப்படி இருக்குன்னாள், பெரிய ஆத்மாராமாளான முனிகணங்கள் ரிஷிகளெல்லாம் கூட இவ்வளவு அழகாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாதாம். அவ்வளவு அழகாக அந்த காளியனுடைய பத்னிகள் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாலாம். அது சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. ஐ புரைவ சிராய பரிஸ்ருத त्वदनुभाव विलीन हृदोहिताः मुनिभिरपि अनवाप्य पथैः स्तवैः नुनुवुरीश भवन्तमयन्त्रितम्. ஐ புரைவ சிராய பரிஸ்ருத, ஹே பகவானே, ஹே குருவாயிரப்பா, உன்னுடைய புகழெல்லாம் அவள் முன்னாடியே தெரிஞ்சுருக்காள். அவளுக்கு முன்னாடியே உன்னை பற்றி நன்னா தெரிஞ்சுருக்காள் அந்த பத்னிகள்லாம். त्वदनुभाव विलीन हृदोहिताः, அவளுடைய மனசு முழுக்கம் உங்ககிட்ட வச்சு, விலீன ஹிருதா, அவளுடைய மனசெல்லாம் உங்ககிட்ட வச்சு உன்னை அனுபவிச்சு, உன்னுடைய புகழெல்லாம் அனுபவிச்சு அவள் பாடத் தொடங்கினாள், ஸ்தோத்திரம் பண்ணாள். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாள், முனிபிரபி, பெரிய மகான்கள் முனிகள் பிரம்மஜானிகள்லாம் கூட அவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. முனிபிரபி அனவாப்பிய பதைஹி ஸ்தவைஹி, அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருந்ததுனால் அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ணாலாம் இந்த காளியனுடைய பத்னிகள். பெரிய மகான்கள்னால கூட அவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாள். நுனுவுஹு, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள். ஹே குருவாயிரப்பா, பவந்தம் அயந்திரிதம், துளி கூட வெட்கமில்லாமல், துளி கூட அவளை அடக்கிக்காமல் வாயை விட்டு இறைஞ்சி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாலே அந்த பத்னிகள்னு 4வது ஸ்லோகத்தில் ஆச்சரியப்படுறாள் பட்டதிரி. ஐ புரைவ சிராய பரிஸ்ருத त्वदनुभाव विलीन हृदोहिताः मुनिभिरपि अनवाप्य पथैस्तवैः நுனூரீஷ பவந்தமயந்திரிதம். பேர்பட்ட அழகான இந்த 4வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே காளியமர்தனே பகவத் அனுகிரக வர்ணனம் நாம षट्पञ्चाशं दशकम्. रुचिरकम्पितकुण्डलमण्डलः 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 सुचिरमीशननर्तिथपन्नगे 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 अमरताडित दुन्दुभिसुन्दरम् अमरताडितदुन्दुभिसुन्दरम् अमरताडितदुन्दुभिसुन्दरम् वियति गायति दैवतयौवते वियति गायति दैवतयौवते वियति गायति दैवतयौवते नमति यद्यदमुष्यशिरोहरे नमति यद्यदमुष्यशिरोहरे नमति यद्यदमुष्यशिरोहरे परिविहाय तदुन्नतमुन्नतम् परिविहाय तदुन्नतमुन्नतम् परिविहाय तदुन्नतमुन्नतम्
பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியகரதாக்கரதால மனோகரம் வியகரதாக்கரதால மனோகரம் வியகரதாக்கரதால மனோகரம் த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே கலித சோணித சோணித பாதசி கலித சோணித சோணித பாதசி கலித சோணித சோணித பாதசி ஃபணிபதௌ அவசீததி சன்னதாः ஃபணிபதாவவசீததி சன்னதாः ஃபணிபதாவவசீததி சன்னதாः ததபலாத் தவ மாதவ பாதயோः ததபலாத் தவ மாதவ பாதயோः ததபலாத் தவ மாதவ பாதயோः ஐ புரைவ சிராய பரிஷ்ருத ஐ புரைவ சிராய பரிஷ்ருத ஐ புரைவ சிராய பரிஷ்ருத त्वदनुभाव विलीन हृदोहिताः त्वदनुभाव विलीन हृदोहिताः त्वदनुभाव विलीन हृदोहिताः मुनिभिरपि अनवाप्यपथैस्तवैः मुनिभिरप्यनवाप्यपथैस्तवैः मुनिभिरप्यनवाप्यपथैस्तवैः नुनुवुरीश भवन्तमयन्त्रितम् नुनुवुरीश भवन्तमयन्त्रितम् नुनुवुरीश भवन्तमयन्त्रितम् ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்தது 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, ஹே குருவாயூரப்பா, நீ அந்த காளியனை கொல்லாமல் அவனை உசுரோடு விட்டதுனால அவள்னா ரொம்பவும் கிருத்தஜதையோடு கூட உன்னுடைய கருணை மனசை நினச்சி அதோடு கூட அந்த பத்னிகள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால உன்னுடைய மனசு குளிர்ந்து போய் அவள் மேலே கருணையை பொழிஞ்சே. நீ கருணையை பொழிஞ்சு கருணா கடாட்சத்தினால அந்த பத்னிகள், அந்த சர்ப்பத்தினுடைய காளியனுடைய பத்னிகளெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அந்த கொடிய காளியன். ஒரேடியாக சோர்ந்து போய் தலையெல்லாம் கீழே போட்டுருந்தவன் இதையெல்லாம் பார்த்தான். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவன் உடனே உன்கிட்ட சரணமாக உன் காலில் வந்து விழுந்தான். உன்னுடைய கருணையையும் உன்னுடைய மனசில் இருக்கப்பட்ட பெருந்தன்மையும் பார்த்து தன்னை உசுரோடு விட்ட உன் காலில் வந்து விழுந்தான்ங்கிற 5வது ஸ்லோகம் இது. பணிவதூகண பக்தி விலோகன பிரவிகச கருணாகுல சேதசா பணிபதிர்பவதாச்சுத ஜீவிதா त्वयि समर्पित मूर्तिरवा நமது. பணிவதூகண பக்தி விலோகன, தங்களுடைய பத்னிகள் இவ்வளவு பக்தியோடு கூட உயர்ந்த ஸ்தோத்திரங்கள்னால உன்னை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுற அந்த வைபவத்தை அந்த காளியன் பார்த்தான். அதோடு கூட பிரவிகசத் கருணா குல சேத்தசா, நீ மா கருணையான ஒரு திருஷ்டியோடு கூட பார்வையோடு கூட அவள்லாம் பார்த்து அவளை அனுகிரகம் பண்ணத்தையும் பார்த்தான் அந்த காளியன். பணிபதிஹி பவதாச்சுத ஜீவிதா, உன்னால் அவன் தன் உசிரை காப்பாற்றின உன்னை மகா கிருத்தஜதையோடு கூட அவன் பார்த்தான். பணிபதிஹி பவதாச்சுத ஜீவிதா, உன்னுடைய கருணையினாலையும் அனுகிரகத்தினாலையும் தன் உசிர் இருக்குங்கிறத புரிஞ்சுனான். त्वयि समर्पित மூர்த்திரவா நமது, உன்னால் எந்த தேகம் காப்பாற்றப்பட்டதோ அதால் அப்படியே உன்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உன் காலில் வந்து அப்படியே தன் உடம்பு முழுக்கையும் சாட்சியானவன் நமஸ்காரம் பண்ணான் அந்த காளியன்ங்கிறதாக 5வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். பணிவதூகண பக்தி விலோகன பிரவிகசத் கருணாகுல சேதசா பணிபதிர்பவதாச்சுத ஜீவிதா त्वयि समर्पित மூர்த்திரவா நமது. அழகான 5வது ஸ்லோகம் இது. அடுத்தாப்பில் 6வது ஸ்லோகத்தில் சுவாமி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி
அவனோட பயத்தை போக்கி காளி என்கிட்ட சொன்னாள், அப்பா இனிமேல் உனக்கு கருடனால் ஒரு உபதிரவம் ஏற்படாது. கருடனுக்கு பயந்தல்லவோ நீ இங்கே இந்த மடுவில் யமுனை மடுவில் இருக்கே, நீ இனிமேல் கருடனால் உனக்கு ஒரு உபதிரவம் இருக்காது மாதிரி நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி, நீ சமுத்திர மத்தியிலே ரமணக்கம்ங்கிறதான ஒரு தீவு இருக்குது, அந்த ரமணக்கம்ங்கிற தீவுக்கு உன்னை ராஜாவாக பண்ணி விட்டுறேன். நீ போய் அங்கே ராஜாவாக இருந்துட்டு உன்னுடைய பத்னி புத்திரால் எல்லாரையும் சேர்த்து அழிச்சுன்னு நீ இருக்கணுங்கிறதா பரமானுகிரகம் பண்ண வைபவம் இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். ரமணகம் விரஜ வாரிதி மத்தியகம் பணிரிபுர்ண கரோதி விரோதிதாம் இதி பவத் வச்சனான்யதி மானயன் பணிபதிர் நிரகாதுரகை சமம். ரமணகம் விரஜ வாரிதி மத்தியகம். வாரிதினா சமுத்திரம், சமுத்திர மத்தியங்கிறதுக்கு வாரிதி மத்தியகம், சமுத்திரத்தினுடைய நடுவில் இருக்குது. என்ன இருக்குது? ரமணக்கம் ஒரு தீவு, அங்கே போனாள். விரஜ நீ போல் சீக்கிரமாக போனாள். ரமணக்கம் விரஜ வாரிதி மத்தியகம் பணிரிபுஹு ந கரோதி விரோதிதாம். இனிமேல் பணிரிபுஹு பாம்பனுடைய எனிமி யார்? கருடன். அவனால் இனிமே உனக்கு மறுபடியும் ஒரு விதமான விரோதபாவமும் ஏற்படாது. அவன் உன்னை ஸ்நேகிதனாக மதிப்பன், அவன் உன்னை உபத்திரவம் பண்ண மாட்டான் இந்த கருடன் என்றதா சொன்னாள். பணிரிபுஹு ந கரோதி விரோதிதாம் இதி பவத் வச்சனான்யதி மானயன்னு இதி பவத் வச்சனானி அதிமானயன்னு. அந்த காளியன் நீங்கள் இவ்வாறாக சொன்ன சொற்களெல்லாம் கேட்டு ரொம்பவும் அடக்கத்தோடு கூடவும் மரியாதையோடு கூடவும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணான். பணிபதி நிரகாதுரகை சமம். தன்னுடைய பத்னி புத்திரால் எல்லாரையும் சேர்த்து அழிச்சுட்டு நேராக இமிக்ரேஷன் பண்ணிவிட்டான் அந்த ரமணக தீவுக்கு. பணிபதி நிரகாது. அந்த யமுனை மடுவை விட்டான். யமுனை மடுவில் ஒரு சர்ப்பமும் இல்லை, எல்லா சர்ப்பங்களையும் அப்படியே அழிச்சுண்டு அவன் ரமணகங்கிறதான ஒரு தீவுக்கு போயிட்டான் காளியன்கிறத சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம் இது. ரமணகம் விரஜ வாரிதி மத்தியகம் பணிரிபுஹு ந கரோதி விரோதிதாம் இதி பவத் வச்சனான்யதி மானயன் பணிபதிர் நிரகாதுரகை சமம். அடுத்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், போகிற சமயத்தில் இந்த காளியனுடைய பத்னிகள் எல்லாம் தங்களுடைய கிருத்தஜதையை சுவாமிக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக உன்னதமான மணிகள் அது பதிச்ச அவள்கிட்ட எப்போதும் பாம்புகிட்ட மணி இருக்குங்கிறதாக சொல்கிறது வழக்கம். அந்த உயர்ந்த மணிகள் நாகரத்னம் அதெல்லாம் பதிச்ச அழகான நெக்லஸ் அதெல்லாம் சுவாமிக்கு கொண்டு கொடுத்தாள். உயர்ந்த பட்டாடைகள்லாம் கொண்டு கொடுத்தாலாம் அந்த பத்னிகள்லாம். கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பினாள். அப்போ சுவாமி கரையில் நின்று இதையெல்லாம் பார்த்துட்டு கண்கள்னால தாரதாரையாக ஆனந்தாஸ்ருவை பெருக விட்டுருந்த தன்னுடைய பந்துக்கள் மித்ராள் இடையர் பசங்கள் பசுமாட்டு கணங்கள் எல்லாம் கரையில் நின்று இதை பார்த்துட்டுருக்கு. அதோடு கூட கரையில் அவளோட கூட சுவாமி போய் சேர்ந்துட்டாளாம். அதை 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். பணிவதூஜன தத்த மணிவ்ரஜ ஜ்வலிதாரதுகூல விபூஷித தடகதை பிரமதாஸ்ரு விமிஸ்ரிதை சமகதா ஸ்வஜனை திவசாவதோ. இவ்வாறாக அந்த நாள் முடிஞ்சது. சூரியன் அஸ்தமனமாக சமயம். அந்த நாள் பூரா சுவாமி ஆடியிருக்காள். அங்கே அந்த பாம்பை விரட்டி அடிச்சிருக்காள். அதை பார்த்துட்டே இருந்திருக்காள் தரையில் நின்று. தடகதை பிரமதாஸ்ரு விமிஸ்ரிதை. அப்படியே ஆனந்த கண்ணீரை விட்டுண்டு இடையர் பசங்களும் சுவாமியினுடைய பந்துக்கள் பசுக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருந்தது கரையில். அந்த அவளோட கூட சமகதாக சுவாமி போய் சேர்ந்துட்டாளாம். எப்படி போய் சேர்ந்துட்டாள்னால் பணிவதூஜன தத்த மணிவ்ரஜ. அந்த காளியினுடைய ஸ்திரீகள் மனைவிகளெல்லாம் கிளம்புற சமயத்தில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாலே அந்த மணி அதனால ஏற்பட்ட ஹாரங்கள், அந்த முக்தாஹாரம் முதலான மணி ஹாரங்கள் இருக்கே அதெல்லாம் அவள் கொடுத்துருக்காள். ஜுவலித ஹார துகூல விபூஷிதா. அதனால சுவாமி மேலே அதெல்லாம் போட்டுண்டு பிரகாசிக்கிறாளாம். சுவாமி கிருஷ்ணன் சின்ன குழந்தை. அவர்
கரையில் இருக்கப்பட்ட மற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்துண்டாள்னு சொல்லப்பட்ட 7வது ஸ்லோகம் இது. பணிவதூஜன தத்தமணிவ்ரஜ ஜ்வலிதஹாரதுகூல விபூஷிதா தடகதை பிரமதாஸ்ரு விமிஸ்ரிதை சமகதா ஸ்வஜனைர் திவசாவதௌ. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. பணிவதூகண பக்தி விலோகன பணிவதூகண பக்தி விலோகன பணிவதூகண பக்தி விலோகன பிரவிகசத் கருணாகுலசேதசா பிரவிகசத் கருணாகுலசேதசா பிரவிகசத் கருணாகுலசேதசா ஃபணிபதிர்பவதாச்யுத ஜீவிதः ஃபணிபதிர்பவதாச்யுத ஜீவிதः ஃபணிபதிர்பவதாச்யுத ஜீவிதः त्वयि समर्पितमूर्तिरवानमत् त्वयि समर्पितमूर्तिरवानमत् त्वयि समर्पितमूर्तिरवानमत् रमणकं व्रजवारिधिमध्यगं रमणकं व्रजवारिधिमध्यगं रमणकं व्रजवारिधिमध्यगं फणिरिपुर्न करोति विरोधिताम् फणिरिपुर्न करोति विरोधिताम् फणिरिपुर्न करोति विरोधिताम् इति भवद्वचनान्यतिमानयन् इति भवद्वचनान्यतिमानयन् इति भवद्वचनान्यतिमानयन् फणिपतिर्निरगादुरगैः समम् फणिपतिर्निरगादुरगैः समम् फणिपतिर्निरगादुरगैः समम् फणिवधूजन दत्तमणिव्रज फणिवधूजन दत्तमणिव्रज फणिवधूजन दत्तमणिव्रज ज्वलितहारदुकूलविभूषितः 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 तटगतैः प्रमदाश्रुविमिश्रितैः तटगतैः प्रमदाश्रुविमिश्रितैः तटगतैः प्रमदाश्रुविमिश्रितैः समगथा स्वजनैर्दिवसावधौ समगथा स्वजनैर्दिवसावधौ समगथा स्वजनैर्दिवसावधौ. ஸ்ரீ ஹரே நமः. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, இந்த காளிய மர்தனத்துக்கு பிறகு அன்று சாயந்தரம் ஆனோடனே திருப்பி அவளோட சேர்ந்து போனேன். காளிய மர்தனமெல்லாம் முடிஞ்ச பிறகு சாயந்தரம் ரொம்ப இருட்டி போயிடுத்து. அப்போ கோபாலாள் பசுக்கள் எல்லாம் திரும்பி போகிறதுக்கு பயந்தாள். ஏன்னா இருட்டில் திரும்பி அந்த காடு வழியாக மறுபடியும் நந்த கோகுலத்துக்கு போகணுமே, விரஜத்துக்கு போகணுமேன்னு பயந்துண்டு அவள்லாம் சொன்னா, கிருஷ்ணா இந்த நதி கரை யமுனா நதி கரையிலேயே நம்ம படுத்துனுடுவோம்னு சொல்லி சுவாமியினுடைய கால் மாட்டில் எல்லாரும் படுத்துட்டாளாம். அப்போ படுத்துட்டு இருந்த பொழுது என்ன ஆச்சுன்னாள், அப்பொழுது அங்கே வனத்தில் ஒரு கொடிய காட்டுத்தீ, காட்டில் எப்போதும் தீ சில சமயம் மரக்கலைகள்லாம் ஒன்றுக்கொன்று உராசிக்கிறதே தீ வரும். அந்த மாதிரி தாவாகிரின்னு சொல்கிறது, அது தீ வந்துடும். அப்படி வந்து கொடுத்தான். அந்த தீ வாழலாம் சுற்றி நுடுத்தான். அதை இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நிஷி புனத்தமசாவ்ரஜ மந்திரம் व्रजितुमक्षम एव जनोत्करे स्वपति तत्र भवच्चरणाश्रये दवकृशानुरुन्ध समन्ततः. நிஷி புனஸ்தமசா விரஜ மந்திரம். இந்த காளியனை விரட்டி அடித்த பிறகு சூரியன் அஸ்தமனமாயிடுத்து, இருட்டி போயிடுத்து. குழந்தைகளெல்லாம் கோபாலாலெல்லாம் திரும்பி இந்த இருட்டில் திரும்பி கோகுலத்துக்கு போகிறதுக்கு பயந்தாள். அப்போ சொன்னாள், விரஜித்தும் அக்ஷம ஏ வஜனோத்கரே. விரஜ மந்திரம் விரஜித்தும், திருப்பி அவ வீட்டுக்கு கோகுலத்துக்கு போகிறதுக்கு பயந்தாளாம். ஏன்னா ஒரே இருட்டாக இருக்கிறதுனால, நிஷியில் பயத்தினால அத்தனை பேரும். அப்போ என்ன பண்ணாள் நாள்,
ஸ்வபதி தத்ர பவச்சரணாஸ்ரயே, எல்லாரும் உன் கால் மாட்டில் கீழே விழுந்து அங்கேயே கிருஷ்ணா உன் கால் அடியிலேயே நாங்கள்லாம் படுத்து தூங்குறோம்னு எல்லாரும் படுத்து விட்டாள். ஸ்வபதி தூங்கின்னு இருந்தாள். அப்படி தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் என்ன ஆச்சுனால், தவகிருஷானு அருந்த சமந்ததா. தவகிருஷானுன்னா காட்டுத்தீ, காட்டில் தீ பிடிச்சுன்னு கொடுத்து ஒரேடியாக பெருசாக சொக்கப்பான மாதிரி ஒரேடியாக தீ நெருப்பு எரியிறது. அது சுற்றி நுடுத்தாம். சமந்ததா, அந்த குழந்தைகளையும் கிருஷ்ணனையும் சுற்றி நுடுத்து காட்டு தீ நடுப்புற மாடின்னு விட்டாளவா. அதை சொல்கிறாள் 8வது ஸ்லோகத்தில். நிஷிபுனஸ்தமசாவரஜ மந்திரம் விரஜிதுமக்ஷம ஏவ ஜனோத்கரே ஸ்வபதி தத்ர பவச்சரணாஸ்ரயே தவகிருஷானு அருந்த சமந்ததா. அழகான 8வது ஸ்லோகம் இது. அப்பொழுது சுவாமி காப்பாற்றுறாள். அடுத்த ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்பொழுது காட்டு தீயை பார்த்துவிட்டு எல்லாரும் முழிச்சுண்டாள். கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு கூக்குரல் போட்டாலாம். நீ என்ன பண்ணே தெரியுமா கிருஷ்ணா, உன் வாயால் ஒரு இழுத்த, மூச்சு இழுக்கிற மாதிரி வாயால் இந்த ஸ்ட்ராவால் குழந்தைகள்லாம் ஏதாவது ஜூஸ் கொடுத்தா உறிஞ்சி எடுத்துருமே, அப்படி நீ என்ன பண்ண, உன் வாயாலேயே அத்தனை அத்தனை காட்டு தீயும் உள்ளே உன் வயத்துக்குள்ளே இழுத்துனுட்டே. நீ உன்னுடைய வாயால் இழுத்துனுட்டேப்பா. ஆச்சரியம், அந்த காட்டு தீ அணைஞ்சு போச்சு, குழந்தைகளெல்லாம் காப்பாற்றினீங்கிற 9வது ஸ்லோகம் இது. பிரபுதிதானத பாலய பாலயேதி உதயதார்த்தரவான் பசுபாலகான் அவிதுமாசு பபாத மகானலம் கிமிய சித்திரமயம் கழுதே முகம். ஹே கிருஷ்ணா, பிரபுதிதானத பாலய பாலயேதி. அப்பொழுது காட்டு தீயை பார்த்துவிட்டு இந்த சூடு தாங்காமலும் ஒரே வெளிச்சமாக இருக்குது, ஒரேடியாக சுடுறது. அப்போ குழந்தைகள்லாம் முழிச்சுருந்தது. பிரபுதிதானத பாலய பாலயேதி, என்னங்களை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்தினாலாம். பாலய பாலயேதி உதயதார்த்தரவான் பசுபாலகான். பசுபாலகான் ஆர்த்தரவான், அவளுடைய மனசு கவலையினாலையும் கஷ்டம் படுறதுனாலையும் துக்கம் தாங்க முடியாமல் கத்தினாள், பெரிய குக்குரல் போட்டாள். அவிதுமாசு பபாத மகானலம். அவித்தும்னா அவளை காப்பாற்றுறது, ஆசுன்னா சீக்கிரமாக, அதான் தான் பகவான் பரமேஸ்வரன் ஆசு தோஷின்னு சொல்கிறது. அவித்தும் ஆசு பபாத மகானலம், அவளை காப்பாற்றணும், இந்த பெரிய அக்னியிலேருந்தே அவளை காப்பாற்றணுங்கிறதா நினச்சின்னு, சீக்கிரம் காப்பாற்றணும்னு நினச்சின்னு என்ன பண்ண, கிமிஹ சித்திரமயம் கழுதே முகம், உன்னுடைய வாயால் பெருசு பண்ணிண்டு ஒரு உறிஞ்சினே அந்த காட்டுத்தீயெல்லாம் உன் வாய்க்குள்ளே போயிடுத்து. அப்படி ஒரு ஆச்சரியத்தை பண்ணினே கிருஷ்ணா, அவளை காப்பாற்றினேங்கிறப்பட்ட 9வது ஸ்லோகம். பிரபுதிதானத பாலய பாலயேதி உதயதார்த்தரவான் பசுபாலகான் அவிதுமாசு பபாத மகானலம் கிமிஹ சித்திரமயம் கழுதே முகம். குருவாயூரப்பா, எப்பேற்பட்ட நீ ஆச்சரியத்தை பண்ணினேன்னு சொல்கிறாள். ஏன்னா பகவானுக்கு உள்ள வயத்துக்குள்ளே வைஸ்வானரன், அவரே சொல்கிறார் கீதையில், அகம் வைஸ்வானரோ பூத்வான்னுட்டு. அவர் தான் வைஸ்வானரம், ஜடராக்னியில் வைஸ்வானரன் அக்னியாக இருக்கார், அவர் உள்ளே இழுத்துட்டார் இன்னும் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதே கூட ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு. முகமபி தகனோ எஸ்ய வாஸ்தே எமப்திஹின்னு தியான ஸ்லோகத்தில் முகமபி தகனாக, சுவாமியனுடைய வாய் இருக்கே அது தகனா, அக்னி அதுக்குள்ளே போயிருக்கான். அப்படி என்னத்தினாலனா இங்கே தான் தாவாக்னியில் உறிஞ்சி இழுத்துட்டார் அவர் அக்னியை. அதான் முகமபி தகனோ எஸ்ய வாஸ்தே எமப்திஹின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிற தியான ஸ்லோகம். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தியான ஸ்லோகம் விராட் புருஷன்தான், விஸ்வரூபந்தான் தியானம். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு பேர். ஆனால் முதல் நாமா விஷ்ணு இல்லை, விஸ்வம். விஸ்வம் விஷ்ணு வஷக்காரான் சுவாமி விஸ்வரூபியாக இருந்துருக்காள். அப்பேற்பட்ட சுவாமி அவர் இப்படி ஆச்சரியம் பண்ணாங்கப்பட்ட 9வது ஸ்லோகம் இது. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, அந்த அக்னி இருக்கே காட்டு அக்னி, அது எரியறதே அதில் மஞ்சள் கலராக இருந்தது. அக்னி எரியறதே பார்த்தா பல கலர்கள் இருக்கும், பல கலர்களில் எரியும்.
என்னென்னா கெமிக்கல் அதில் விழுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும். அப்போது அந்த காட்டு தீ எரியறதே ஒரே மஞ்சமஷேர்னு எரியறதான் ஜுவாலையா, எல்லோயிஷ் ஹியூ அந்த அக்னிக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதே அது சமஸ்கிருத பாஷையில் பீத்தத்தான்னா மஞ்சள் கலர்னு அர்த்தம். பட்டதிரி சொல்கிறார், அவர் பெரிய வியாக்கரணத்தில் ரொம்ப கெட்டிக்காரர். ஹி வில் பிளே வித் வேர்ட்ஸ். அவர் சொல்கிறார், இந்த அக்னிக்கு கலர் பீத்தத்தா எல்லோ கலராக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு பொருத்தும். ஏன்னா பீத்தத்தானா பிபு டு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு பிறகு பீன்னு ஒரு ரூட் வர்பு. அதனால் பீத்தத்தான என்ன, எது குடிக்கப்பட்டதோ அதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சொல்கிறாள். இந்த காட்டு தீக்கு மஞ்சள் கலருங்கிறது அந்த பீத்தத்தாங்கிறது பொருந்தும். ஏன்னா அதை நீ குடிச்சுவிட்டே இல்லையா அந்த அக்னியை, அப்படிங்கிறதா ரொம்ப சமத்காரமாக சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம். சிகினி வர்ணத ஏவகி பீததா பரிலசத்யதுனா கிரியயாப்யசௌ இதி நுதः பசுபைர்முதிதைர்விபோ ஹர ஹரே துரிதை சக மே கதாம். அங்கே இருக்கப்பட்ட இந்த இடையர்களெல்லாம் சொல்லிட்டாலாம், இந்த அக்னி இருக்கே அது மஞ்சள் கலர் பீத்ததா. மஞ்சள் கலருங்கிறது ரொம்ப பொருத்தம். ஏன்னா நம்ம கிருஷ்ணன் அது அப்படியே குடிச்சுட்டான் பத்தியா பீத்ததா. இட் ஹஸ் பீன் ட்ரங்க். அத்தனை அக்னியும் குடிக்கப்பட்டு விட்டன. அதனால் இது கரெக்டாக பீத்ததாங்கிறதுக்கு நல்ல நல்ல வேர்டுன்னு அவள் குழந்தைகள்லாம் அப்படி சொல்லிட்டு உற்சாகத்தோடு கூட கிருஷ்ணனை பிரசம்சிச்சாலாம். அது சொல்கிறாள், அப்பேற்பட்ட கிருஷ்ணா, இப்படியெல்லாம் நீ மாயாஜாலம் பண்ணி வித்தைகள்லாம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிருக்கியே. அப்பேற்பட்ட நீ என்னை வருத்தின்னு இருக்கப்பட்ட என்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட வியாதிகளெல்லாம் நீ நிவர்த்தி பண்ணி என்னை காப்பாற்றணுங்கிற சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம். சிகினி வர்ணத ஏவகி பீததா பரிலசத்யதுனா கிரியயாப்யசௌ இதி நுத பசுபைர்முதிதைர்விபோ ஹர ஹரே துரிதை சக மே கதான். சிகினி வர்ணத ஏவகி பீததா. இந்த பீத்ததா மஞ்சள் கலரில் இந்த ஃபயர் இருக்குது, அப்படி அது ஒரு காரணம் பீத்ததா. பரிலசதி அதுனா கிரியயாப்யசௌ, ஏன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு பீத்ததாங்கிறது சரியான வார்த்தை இது அப்படின்னு சொல்லிக்கிறாளாம் அந்த அந்த இடையர்களெல்லாம். இதி நூத பசு பயிர் முதி தயிர் விபோ. அது மாத்திரமில்லை, இப்பொழுது நீ அதை குடிச்சு வேறுபட்ட பீத்ததா குடிச்சாச்சு அதை, ஆகையினாலேயே இது பொருந்தும்னு சொல்லி உன்னை பொழுந்துனாலாம். அப்போ ஏற்பட்ட ஹே ஹரே ஹர ஹரே துரிதை சக மே கதான். மே கதானு துரிதை ஹர, சீக்கிரமாக என் மேலே இருக்கப்பட்ட வியாதியெல்லாம் போக்கடி நீன்னு ரொம்ப உருக்கமாக சொல்கிறார் பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில். சிக்கினி வர்ணத ஏவகி பீத்ததா பரிலசத்யதுனா கிரியயாப்யசௌ இதி நுத பசுபைர்முதிதைர்விபோ ஹர ஹரே துரிதை சக மே கதான். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே காளியமர்தனே பகவத் அனுகிரக வர்ணனம் நாம ஷட்பஞ்சாசம் தசகம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். நிஷிபுனஸ்தமசாவ்ரஜமந்திரம் 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 व्रजितुमक्षम एव जनोत्करे व्रजितुमक्षम एव जनोत्करे व्रजितुमक्षम एव जनोत्करे स्वपति तत्र भवच्चरणाश्रये स्वपति तत्र भवच्चरणाश्रये स्वपति तत्र भवच्चरणाश्रये दवकृशानुः अरुन्धसमन्ततः दवकृशानु अरुन्धसमन्ततः दवकृशानुररुन्धसमन्ततः प्रबुधितानथ पालय पालयेति प्रबुधितानथ पालय पालयेति प्रबुधितानथ पालय पालयेति उदयदार्तरवान् पशुपालकान् उदयदार्तरवान् पशुपालकान् उदयदार्तरवान् पशुपालकान् अवितुमाशुपपाथ महानलम् अवितुमाशुपपाथ महानलम् अवितुमाशुपपाथ महानलम्
கிமிஹ சித்ரமயம் கலு தே முகம், கிமிஹ சித்ரமயம் கலு தே முகம், கிமிஹ சித்ரமயம் கலு தே முகம். शिखिनि वर्णत एव हि पीतता, शिखिनि वर्णत एव हि पीतता, शिखिनि वर्णत एव हि पीतता. परिलसत्यधुना क्रिययाप्यसौ, परिलसत्यधुना क्रिययाप्यसौ, परिलसत्यधुना क्रिययाप्यसौ, परिलसत्यधुना क्रिययाप्यसौ. इति नुतः पशुपैर्मुदितैर्विभो, इति नुतः पशुपैर्मुदितैर्विभो, इति नुतः पशुपैर्मुदितैर्विभो. हर हरे दुरितैः सह मे गदान्, हर हरे दुरितैः सह मे गदान्, हर हरे दुरितैः सह मे गदान्. श्री हरे नमः. इति श्रीमन्नारायणीये कालीयमर्दने भगवदनुग्रह वर्णनं नाम षट्पञ्चाशं दशकम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே காளீயமர்தனே பகவத் அனுகிரக வர்ணனம் நாம षट्पञ्चाशं दशकम्. ருச்சிரகம்பித குண்டலமண்டலः சுச்சிரமீசனனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. நமதி யத்யதமுஷ்ய சிரோஹரே பரிவிகாய ததுன்னதமுன்னதம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியகரதாஹ கரதால மனோஹரம். த்வதவ பக்ன விபுக்ன பணாகணே கலித சோணித சோணித பாதசி பணிபதௌ அவசீததி சன்னதாஹ ததபலாத்தவ மாதவ பாதயோ. அயி புரைவ சிராய பரிஷ்ருத த்வதனுபாவ விலீன ஹிருதோ ஹிதாஹ முனிபிரபி அனவாப்ய பதைஸ்தவைஹ நுனுரீஷ பவந்தமயந்திரிதம். பணிவதூகண பக்தி விலோகன பிரவிகசத் கருணாகுலசேதசா பணிபதிர்பவதாச்சுத ஜீவிதः त्वयि समर्पितमूर्तिरवानमत्. रमणकं व्रजवारिधिमध्यगं फणिरिपुर्न करोति विरोधिताम्. इति भवद्वचनान्यतिमानयन् फणिपतिर्निरगादुरगैः समम्. फणिवधूजन दत्तमणिं व्रज ज्वलितहारदुकूलविभूषितः तटगतैः प्रमदाश्रुविमिश्रितैः समगथा स्वजनैर्दिवसावधौ. निशि पुनस्तमसा व्रजमन्दिरं व्रजितुमक्षम एव जनोत्करे. स्वपति तत्र भवच्चरणाश्रये दवकृशानुः अरुन्ध समन्ततः. प्रबुधितानथ पालय पालयेति उदयदात्तरवान् पशुपालकान्. अवितुम् आशुपपाथ महानलम् किमिह चित्रमयं खलु ते मुखम्. शिखिनि वर्णत एव हि पीतता परिलसत्यधुना क्रिययाप्यसौ. इति नुतः पशुपैर्मुदितैर्विभो हर हरे दुरितैः सह मे गदान्. श्री हरे नमः. इति श्रीमन्नारायणीये कालीयमर्दने भगवदनुग्रहवर्णनं नाम षट्पञ्चाशं दशकम्. ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय
வாசுதேவாய மங்களம் வேதவேதாந்தவேத்யாய மேகஷ்யாமளமூர்த்தயே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் கோவர்தனாச்சலோத்தர்த்ரே கோபீக்ரீடாபிலாஷிணே அஞ்சல்யாகிருதவஸ்திராணாம் சுப்ரீதாயாஸ்து மங்களம் முச்சுகுந்தமகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம் द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।